அப்படி தெரியாமல் அப்படி இருக்கு. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித தோமையார் அவர்கள் வாழ்ந்து உயிர் நீத்த இடமான இந்த இடத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வாங்க. சென்னை நகரம் பொதுவாகவே ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ஒரு நகரம். சென்னைக்கு போகணும் அப்படி சொன்னாலே கொஞ்சம் மாய்ச்சல் படுவேனாலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயந்திர வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போவது போல் ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நான் போயிருந்துச்சுல கூட இந்த மாதிரியான ஒரு சூழலில் எப்படி இந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க. ஏன்னா நம்ம மாதிரி தென் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் இயற்கை சார்ந்த இயற்கை முறையில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டப்பில் நம்மலாம் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு போகும்போது நமக்கு தெரியுது. அவ்வளோ தூரத்துக்கு மக்கள்லாம் காலையிலே எழுந்து அந்த வேலைகளை முடிச்சுட்டு மதிய உணவெல்லாம் ரெடி பண்ணி அதை லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டு அவசர அவசரமாக ரயில்லையும் பேருந்துகள்லையும் ஆட்டோக்கள்லையும் வாகனங்கள்லையும் பயணம் செய்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து எப்படி சொல்ல கிருகிருன்னு தலை சுற்றுது அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நான் இந்த சென்னை நகரத்துக்கு போயிருந்தேன். அப்போது செயின்ட் தாமஸ் மவுண்டை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகளெல்லாம் தாண்டி தான் புனித தோமையாரினுடைய இந்த ஆலயம் மலையின் மீது, அதாவது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 300 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலையில் அவருடைய நினைவாக ஆலயம் கட்டப்பட்டு இருக்கின்றது. இங்கே நடந்து மேலே வரக்கூடியவங்களுக்கு படிக்கட்டுகள் வசதியும் இருக்குது, இல்லை வாகனங்கள்லேயே மேலே ஏறுறவங்களுக்காக தனி வசதியும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு பேட்ரி கார் வசதியும் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் பேட்ரி காரில் போய் பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி நானும் என்னுடைய சகோதரரும் இந்த பேட்ரி காரில் மேலே வந்தோம். They are not understanding. When they drive up only, they will know what the seriousness. The vehicle won't pull up. Front wheel drive, no. All the vehicles today front wheel, no rear wheel. Only Eco has rear wheel. Lorries have rear wheel. Front wheel drive la romba risk. மேல போகுது. அப்படியே சுத்திட்டு தான் நம்ம இழுக்கும். நான் பார்க்குறேன். I worked in Leyland for 40 years. I know what is the serious. 2000 வருட பாரம்பரியமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1523ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது தான் இந்த செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோமையார் மரித்த இடம், இரத்த சாட்சியாக அவர் மரித்த இடமும் இந்த இடம்தாங்க. 72ஆம் ஆண்டு இங்கே அவர் வந்து மரித்ததாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தை கட்டியவர்கள், கட்டுவதற்கு பொருளுதவி செய்தவங்க மற்றும் இந்த ஆலயம் சார்பாக இருந்தவர்களுடைய கல்லறைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வருவது குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தை வரத்துக்காக பல வருடங்களாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர் இந்த ஆலயத்திற்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைத்ததா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆலயமாக செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஆலயம் பார்க்கப்படுகின்றது. நண்பர்களே, புதுமையகம் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து மக்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை, கோரிக்கைகளை இங்கே அன்னையின் முன்பாக வைக்கின்றார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், தீராத வியாதிகள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தீராத மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், குழந்தை பேறு வேண்டியிருப்பவர்கள் சொல்லி நிறைய மக்கள் இங்கே வந்து தினந்தோறும் பிரார்த்தனை செய்து வருகின்றார்கள். இங்கே வாங்க, அப்படியே நம்ம உள்ளே போகலாம். மேலே ஒட்டுமொத்த சென்னையுமே இந்த மலையிலிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த சென்னை கல்வாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆண்டவருடைய ஸ்தலங்களில் 14 ஸ்தலம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. அதில் கடைசியாக உள்ளது ஆண்டவர் உயிர் நீக்கிறது. அதை வந்து இங்கே அழகாக தத்ரூபமாக செய்திருக்காங்க. இதனுடைய பெயர் சென்னையை பார்த்து இருக்கிறதுனால சென்னை கல்வாரி அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் இங்கே பாருங்கள், 2ஆம் ஜான்பால் அவர்களுடைய நினைவாக அவருடைய சொரூபம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நினைவாக இந்த சொரூபம் இங்கே அவருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒட்டுமொத்த சென்னையும் இங்கேருந்து மக்கள் பார்த்துட்டு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. பக்கத்திலே விமானங்கள் வந்து தரையிறங்குவதும் ஏறுறதுமா இருந்த காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது. நண்பர்களே, இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? இது 200 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அங்கிருந்த தந்தை அவர்கள் கூறினாங்க. 200 ஆண்டுகள். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இப்போது ரெகுலராக தண்ணீர் மலைக்கு மேலெல்லாம் மழை பெய்தால் மட்டும்தான் தங்க முடியும் இல்லையா? ஆனால் மலை உச்சியில் எப்படி இந்த ஆலமரம் 200 ஆண்டுகளாக அப்படி செழிப்பாக நிற்குது பாருங்கள். அந்த இலைகளெல்லாம் பாருங்கள், பசுமையாக செழிப்பாக அப்படி வளர்ந்து நிற்குது. அந்த ஆலமரத்தை சுற்றி பாருங்கள், அழகழகான சின்ன சின்ன சுரூபங்கள்லாம் வைத்து நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அங்கே ஒரு பேப்பரில் எழுதி அதை அந்த ஆலமரத்தில் கட்டியிருப்பதை பார்க்க முடிந்தது. நண்பர்களே, பாருங்கள், பறவைகளுக்கு என்று ஒரு சிறிய கூண்டும் வச்சுருந்தாங்க. சப்பரம் இருக்கு பாருங்க. இதுலேயே சுற்றுவாங்க மேலே தான். கீரை எடுத்துகிட்டு மேலே தான் இருக்க முடியாது. கீரை உருண்டு போயிட்டு வைங்க, யோசிச்சு பாருங்க. திருமறை பொருட்கள் அங்காடி அங்கே வைத்திருக்கின்றார்கள். பாருங்க, இதான் அந்த ஆலயத்தினுடைய உட்பகுதி. அந்த திருப்பலி நடந்துட்டு இருந்தனால அந்த ஆலயத்தினுடைய பகுதிகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்ததா சொன்னேன் இல்லையா? முழுமையாக என்னால் அதில் உள்ளே போய் படம் எடுக்க முடியல. இந்த ஆலயத்தில் செயின்ட் தாமஸ் அவர்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு சிறு பகுதி இங்கே வச்சுருக்கிறாங்க நண்பர்களே. அதை நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அந்த திருப்பலி நடைபெற நேரத்தில் பார்ப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. மற்ற நேரங்களில் வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். செயின்ட் தாமஸனுடைய அந்த எலும்பு, அது போக 12 திருத்தூதுவர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இது போக செயின்ட் தாமஸனுடைய அவர் தன்னுடைய திரு கரங்களால் செய்யப்பட்ட சிலுவை
இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பாக சென்ட் தாமஸ் அவர்கள் கேரளாவில் தான் முதல் முறையாக வந்து இறங்கியதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த நகரம் இந்த சென்னை தான். இங்கே வந்து இந்த மலையில் தங்கியிருந்து தன்னுடைய திருப்பணியை மேற்கொண்டதாக சொல்கிறாங்க. இதே இடத்துல எதிரிகளால் அவர் குத்தி கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்த இடமும் இந்த மலைதான் நண்பர்களே. இந்த மலையை தேடி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. தங்களுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் முறையிடுவதற்காகவும் ஆண்டவரிடம் கோரிக்கை வைப்பதற்காகவும் வருகின்றார்கள். நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த செயின்ட் தாமஸ் மவுண்டுக்கு வந்து புனித தோமையாரின் அருளாசியை பெறுங்கள். ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதாக. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.